ஹாய் ஸ்வீட் ஹார்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆ வெல்கம் பேக் டு டீ குக் ஃபிக்ஷன்ரா. ஸோ இந்த மை டெலிஷியஸ் ஸ்வீட் ஹார்ட் ஸ்டோரியை நானும் எப்படியாச்சும் ஒழுங்காக கண்டினியூவாக பண்ணி முடிச்சு விட்டுலான்னு பார்க்குறேன். ஆனால் வாய்ப்பே இருக்க மாட்டுது. ஸோ சாரி ஃபார் தட்ரா. பட் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த டயத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு. ஸோ விலவிலன்னு வேணாமல் கரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டு வந்து டேக்குக்கு வந்து பாட்டி கூட இருக்கிற பாட்டியை மீட் பண்ணி பேசுகிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூ தான்டா. இப்போ பாரு புருஷனை ரெஸ்பெக்ட் கொடுத்து கூப்பிடும்போது எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது. என்ன சொன்னால் ஒன்றும் இல்லை பாட்டி, எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட கொடுங்களேன். ஜங்குக், நீ சொல்லு உனக்கு என்ன பிடிக்கணும்னு, நான் அதுவே செஞ்சு கொண்டு வரேன். அதெல்லாம் இல்லை பாட்டி, நான் எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆமாம், இந்த டேபிளில் சாப்பிட கூட சாப்பிடுவான். பாட்டி உன் புருஷனை இப்படிலாம் டீஸ் பண்ணக்கூடாது. பாட்டி சும்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் தான் உங்களோட செல்ல பேரன், அவன் கிடையாது. என்னை கூப்பிடாம கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எல்லாம் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்காதடா. பாட்டி நான் தான் சொன்னேன்ல, இது சடனாக நடந்த மேரேஜ்னு. சரி நான் போய் உங்களுக்கு ஏதாச்சும் சமைச்சு கொண்டு வரேன். பாட்டி சொல்லுடா. நானே பண்ணவா ப்ளீஸ்? ரொம்ப நாள் ஆச்சு நான் சமைச்சவங்களுக்கு கொடுத்து. ப்ளீஸ். சரி ஓகே, நீ இவ்வளோ நேரம் கெஞ்சி நான் மாட்டேன்னு சொல்லுவேன்னா. அது மட்டும் இல்லாமல் நானும் என் பேர பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் பேசணும், நீ போய் அப்படின்றாங்க. ஸோ டேயாங் வந்து ஜங்குக்கை பார்த்து முறைச்சிக்கிட்டே எந்திரிக்கிறாங்கடா. ஸோ ஜங்குக்கு பார்த்தா அதுக்குள்ளேயும் கையை பிடிச்சிட்டாங்க. ஹெல்ப்புக்கு நானும் வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உன் பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ட்டு டேங் அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்கடா. உன் பொண்டாட்டியை ரொம்ப லவ் பண்ணுறியோ? லவ் பண்ணாமல் எப்படி பாட்டி? அவன் தானே எனக்கு எல்லாமே. கண்ணை பார்த்தாலே தெரியுது. டேங் ரொம்ப லக்கி ஜங்குக், அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடச்சதுக்கு. உண்மையாக சொல்லணும்னா நான் தான் பாட்டி லக்கி. டேங் மாதிரி ஒருத்தவன் என் லைஃப்பில் வந்ததுக்கு. டேங் மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் பாட்டி, என் தேவதை அப்படின்ட்டு டேங் சைடே தான் பார்க்குறாங்க. ஸோ பாட்டி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவன் பொண்டாட்டி கூட போனா போய் ஹெல்ப் பண்ணு. பாட்டி அதெல்லாம் இல்லை, நான் போடா, இப்போ இருக்க பசங்களை பற்றி தெரியாதா? பொண்டாட்டி இல்லாமல் 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஜேகேக்கெலாம் ரொம்ப எம்ப்ரெஸிங்காக இருக்குது. பாட்டி அப்படியெல்லாம் இல்லாது. பரவாயில்ல போங்க, சாக போகிற வயசில் புருஷன் பொண்டாட்டியை பிரித்து வச்சப்பா சாபம் எனக்கு எதுக்கு? போய் உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா அடுப்படியவே தலைகளாக மாற்றிடுவான் அப்படின்றாங்க. ஸோ ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங் கிட்ட தாண்டா போகிறாங்க. ஸோ டேங் வந்து ரொம்ப சீரியஸாக குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே வந்து டேங் தான் பேக்கப் பண்ணுறாங்க. என்னங்க மாமா, பாட்டி கூட பேசிட்டிங்களா? ஸ்வீட் ஹார்ட் பேரை சொல்லி கூப்பிட்றா. ஏன் இன்ன வரைக்கும் மாமான்னு சொல்லிச்சால கிண்டல் பண்ணேன். பாட்டிகிட்ட கூட திட்டுவாங்க ஒட்டிய. சும்மா பாட்டி கூட டீஸ் பண்ணேன், அவ்வளோதான். உனக்கே தெரியும்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்கலடா. வாயிலேருந்து அப்படியே செக்ஸியாக ஜங்குக்குன்னு கூப்பிட்றதாண்டா நல்லாயிருக்கு. பொறுக்கி இந்த எண்ணம் மட்டும் உனக்கு விடவே விடாதுல. ஸ்வீட் ஹார்ட், ஜங்குக் எனக்கு குக் பண்ணுறணும், ஒழுங்காக என்னை விட்டுட்டாங்கட்டு போ. என் பொண்டாட்டியை நான் என்ன பண்ணுவேன்? பண்ணுவேன். இப்போ என்னை சமைக்க விட்றியா? குட் பைல போ. ப்ளீஸ்டா, ஒரே ஒரு கிஸ் மட்டும் கூட. காலையில் இதெல்லாம் வாங்கினேன், அது பத்தாதா உனக்கு? காலையில் எப்படா? அந்த பாத்ரூமில் என்ன நடந்துச்சுன்னு சார் அதுக்குள்ளேயும் மறந்துட்டேங்க. அப்படிதான் இல்லை? ஸ்வீட் ஹார்ட், அது வந்து
ம். சொல்லு. தூக்கத்துல நடந்துச்சுன்டுவ. அப்படிதால? ஏய்! ஒரே ஒரு கிஸ் குடு நான் போயிர்றேன். ப்ராமிஸ்டா. அப்படியா? அப்ப கண்ண மூடு. ம். எதுக்குடா? கண்ண மூடுன்னு சொல்றேன்ல. கண்ண மூடு. அப்படின்றாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி ஸ்மிக் பண்ணிட்டு கண்ண மூடுறாங்க. இவன் கேட்டோனே குடுக்குறானே ஆச்சரியமா இருக்கும் அப்படின்ட்டு. ம். இப்ப கைய நீட்டு. ஏன் ஸ்வீட் ஹார்ட்? கையில குடுக்க போறியா? ம். குடுப்பேன், குடுப்பேன். இப்ப கைய நீட்டு. சரி. அப்படின்ட்டு ஜங்குக்கும் கைய நீட்டுறாங்க. ஓகே. டன். இப்ப கண்ண தொறந்து பாரு. அப்படின்ட்டு சொன்னோனே ஜேகேவும் ஒரு மாரி குழப்பமா கண்ண தொறந்து பார்க்குறாங்கடா. ஏன்னா அவங்க ஒண்ணுமே ஃபீல் பண்ணல. அவங்க கைய பார்த்தா டென்ஷனா நிக்கிறாங்க. ஏய்! என்னடா அது? ம். மொத இத பண்ணு. அதுக்கப்புறம் நான் தரேன். ஏய் ஸ்வீட் ஹார்ட் இதெல்லாம் லாஜிக்கே இல்லடா. முத்தம் கேட்டா சப்பாத்தி கட்டிய குடுக்குற. ம். ஆமா. ஆல்ரெடி நான் மாவு பெசஞ்சுட்டேன். நீ உன் செல்ல பாட்டி கூட பேசிக்கிட்டே உருட்டு போ. ஏய் ஸ்வீட் ஹார்ட் அட்லீஸ்ட் இத உருட்டுறதுக்கு ஒரு எனர்ஜிக்காச்சும் குட்றா. ம். நீ உருட்டு. அதுக்கப்புறம் நான் ரிவார்டு தரேன். போடா! அப்படின்ட்டு ஜேகேய புடிச்சு வெளிய தள்ளி விட்டாங்க. ஜேகேயும் போட் பண்ணிக்கிட்டே வெளிய தான்டா போறாங்க. டேய் லைட்டா ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அவங்களோட குக்கிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாரி அவங்க 2 பேரும் மூமெண்ட் வந்து அந்த பாட்டி கூட அவ்வளோ ஹாப்பியா போது. டீஸ் பண்ண, ஃபைட் பண்ண, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மல்லு கட்ட, இந்த மாரி செம்ம க்யூட்டா போதுடா. ஸோ ஃபைனலா டேக்குக்கு வந்து ஈஃபில் டார்க்கு வந்து பக்கத்துல தான்டா உட்காந்துருக்காங்க. அந்த லைட்டிங்லாம் பார்த்துக்கிட்டே. ம். ஸ்வீட் ஹார்ட். உன் செலக்ஷன் நல்லா இருக்குடா. இந்த டயத்துல இங்க வந்தா நல்லாருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்க. ம். சங்கு, நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்க தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா எது எப்ப நல்லாருக்கும்னு. ஆனா, என் டேஸ்ட் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்த தவிர. அப்படியா? என்னடா ஸ்வீட் ஹார்ட்? ம். என்னோட பார்ட்னர சூஸ் பண்றது தான். ரொம்ப கேவலமா சூஸ் பண்ணிட்டேன். ஏய்! என்ன சொல்றியா நீயு? பின்ன எனக்கு எத்தன பார்ட்னர் இருக்காங்க? பார்ட்னர்? வாய்டா உனக்கு! அப்படின்ட்டு ஜேகே ஜேகே வந்து டெயாங்க புடிச்சு அவங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. டெயாங்கோட ஹிப்ல அவங்க கைய ரேப் பண்ணிக்கிட்டு, அவ்வளோ அழகா அந்த லைட்டிங் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. டெயாங் வந்து என்னைக்கும் இல்லாம ஜேகேவ ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க. ஜேகேவோட கண்ணு அவ்வளோ பிரைட்டா இருக்கு. இந்த சைட் ஆஃப் ஜேகே வந்து பார்த்ததே இல்ல போல. அப்படி இருக்கு. இப்படியே பார்த்துக்கிட்டு வையேன், இங்கேயே மேட்ர முடிச்சுருவேன். ஜங்குக் லூசு. சரி என்ன, இன்னைக்கு என்ன ரொம்ப ரசிக்கிற போல ஸ்வீட் ஹார்ட். ம். இன்னைக்கு என்னமோ நீ வித்தியாசமா இருக்க. நீ பாட்டி கூட இருந்த மாரி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கவே நான் பார்த்ததே இல்ல. அவ்வளோ ஹாப்பியா இருந்த. நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ம். பாட்டி கூட இருக்கும்போது, என்னோட சின்ன வயசு ஃபீலிங் வந்துச்சு ஸ்வீட் ஹார்ட். ம். ம். அது நான் சிஇஓ ஆகுறதுக்கு முன்னாடி, மினியூஜோட பேரண்ட்ஸ் இறக்குறதுக்கு முன்னாடி. அப்போல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எரும மாடு வயசுல இருப்போம் நானும் மினியூஜும். ஆனா அப்பயும் சின்னம்மாவோட அட்டென்ஷனுக்காக ஏங்குவோம். சண்டை போடுவோம். அம்மா எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ட்டு. அவங்க ஊட்டி விட்டா தான் அந்த சாப்பாடே இறங்கும் தொண்டைக்கு. அப்படிலாம் இருப்போம். ஆனா அது எல்லாமே மாறிடுச்சு ஸ்வீட் ஹார்ட். மினிஜோட அப்பா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் என் தம்பிக்கு அழுக தெரியும்னு எனக்கு தெரியும். அவன் என்னைக்கு நான் அழுகுறத பார்த்தேனோ, அன்னையிலேருந்தே எனக்குள்ள இருக்க அந்த விளையாட்டு தனத்த நான் மூட்டை கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிஇஓ பொசிஷன். டோட்டலா எல்லாமே மாறிருச்சு. அதுக்கப்புறம் நீ வந்த. என் லைஃப்ல கொஞ்சம் சந்தோஷம் எட்டி பார்த்துச்சு. இப்ப நீ என் ஃபுல் ஹாப்பினஸ் ஆயிட்ட ஸ்வீட் ஹார்ட். உன்னால கிடைக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் என்ன நான் பழைய மாரி கொண்டு போற மாரி ஃபீல் ஆகுது. தேங்க் யூ ஸ்வீட் ஹார்ட். அப்படின்ட்டு டேயாங் தான்டா பார்க்குறாங்க. டேயாங் ஒரு மாரி சாஃப்ட்டா ஸ்மைல் குடுக்குறாங்க.
ஸோ அப்படியே 2 பேரும் கிஸ் குடுக்கலான்னு தான் பக்கத்துல போறாங்க. பட் அதுக்குள்ளே டேயாங் வந்து ஜேகேய புடிச்சு தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு எந்திரிச்சு நின்ட்டாங்க. ஜேகே தான் கீழ படுத்துக்கிட்டே அப்படியே டேயாங்க பார்க்குறாங்க. "என்னடா?" அப்படின்ட்டு. "சார இப்ப விட்டா எங்க முடிப்பீங்கன்னு தெரியும். அதனால ஒண்ணும் வேணாம்." அப்படின்னு அங்கருந்து ஓடுறாங்கடா. ஜேகேவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டேயாங்க தான் ஃபாலோ பண்றாங்க. கியூட்டா இருக்கு. போற வழிலலாம் ஜேகேவ வம்பிழுத்துக்கிட்டே ஓடுறது. ஜேகேவும் அவரால முடியும் வேகமா ஓட. பட் இருந்தாலும் டேயாங் கூட அப்படி விளையாடுறது பிடிச்சிருக்கு. ஸோ டேயாங்கோட ஸ்பீடுக்கே ஈடு குடுத்து அவரும் ஓடுறாரு மெதுவாவே. ஸோ ஃபைனலா பிடிக்கலான்னு போகும்போது டேயாங் வந்து ஒருத்தவங்க மேல இடிச்சு கீழ விழுந்துடுறாங்கடா. அந்த பெர்சனும் கீழ விழுந்துடுறாங்க. ஜேகேக்குலாம் செம்ம கோவமாயிருச்சு. ஸோ டேயாங்க தான் பிடிச்சு தூக்குறாங்க. தூக்கிட்டு அந்த பெர்சன தான் கோவமா பார்க்குறாங்க. அந்த பெர்சனையும் இப்போ அவங்க கூட வந்த ஒருத்தவங்க தான்டா தூக்கி கையில வச்சிருக்காங்க. அந்த பெர்சனும் வந்து டேயாங், ஜேகே இருக்க சைடு தான் ரொம்ப கோவமா பார்க்குறாங்க. ஒழுங்கா பார்த்து வர தெரியாதா உங்களுக்கு? எவ்வளோ தைரியம் தான் என் பேபிய கீழ தள்ளி விட்டுருப்பீங்க, ஆ? அப்படியே 2 பேரும் சேம் டைம்ல சொல்றாங்க. அந்த பெர்சனும் ஜங்குக்கும் ஒருத்தர் பார்த்து முறைச்சுக்கிட்டே தான்டா இருக்காங்க. பட் சடனா திரும்பி பார்த்தா டேயாங்கும் அந்த பெர்சனும் ஹக் பண்றாங்க, கீழ விழுந்த பெர்சனும். இவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. திருப்பி மாறி ஒருத்தர் பார்க்குறாங்க. "ஏய் ஸ்வீட் ஹார்ட், நீ கட்டி பிடிச்சிட்டேன்னா என்ன நடக்குதுன்னு சொல்றியா?" "ஆமா பேபி. இவங்கள உனக்கு ஏற்கனவே தெரியுமா?" அப்படின்றாங்க. ஸோ டேயாங் அந்த பெர்சனும் ஹக்க ப்ரோக் பண்ணிவிட்டு அவங்களோட பார்ட்னர்ஸை தாண்டா பார்க்குறாங்க. ஜங்குக் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவன் பேர் நியூ. ஆ அண்ட் நியூ இது என்னோட ஹஸ்பண்ட் ஜங்குக். ஹஸ்பண்டா? அட கரடி! என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாரு. ஹோ, நீங்கள் மட்டும் சொன்னீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆளை காணாமல் பாரிஸ்லேருந்து காணாமல் போயிட்டேன். இப்போ பார்த்தா ஏதோ ஒரு பையனோட சுற்றுறேன். ஏதோ ஒரு பையன்லாம் இல்லை. டே, என்னடா கூப்பிட்ட? அவன் பேரும் டே, டிஏஒய், டே. ஓ, இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டேயாங். இது என்னோட ஹஸ்பண்ட். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. டேய், என்னை விட்டு போயே 2 இயர்ஸ் தாண்டா ஆகுது. குழந்த எதுவும் சிச்சி இப்போதைக்கு அதெல்லாம் பிளான் பண்ணலை. நானும் பிளான் பண்ணலாம் தான் சொல்கிறேன். உன் ஃப்ரெண்டு தான் கேட்க மாட்டான். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை பேபி, நீ பேசு. என்ன ப்ரோ, உங்கள் பொண்டாட்டியாச்சும் பிளான் பண்ணுறீங்களா? என்ன, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அதெல்லாம் ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு ஜேகே சொல்லி ஒரு ஸ்மெக் கொடுக்குறாங்க. ஸோ டேயும் ஜேகேயை பார்த்துட்டு வாடா மச்சா அப்படின்ட்டு கையில் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணால் 4 பேருமே வந்து ஒரு ஹோட்டலில் தாண்டா உட்காந்துருக்காங்க. டேவும் நியூவும் சொல்ல தேவையே இல்லை, திறந்த வாயை மூடவே இல்லை. ஜேகேவும் டேவும் தான் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவங்க எப்படா பேசி முடிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்து போர் அடிச்சுட்டு ஜேகேவும் டேவும் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜீனா ஜங்குக், உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஏஜில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததை நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. உங்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன் மிஸ் டேயாங். இந்த வயசுல நீங்களும் ஒரு பெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸராக வருவீங்கன்னு நினச்சே பார்க்கல. அந்த 2 வருஷத்துலேயே சரியான பிளேஸில் போயிட்டீங்களா? ப்ரமோஷன் தாக்குது போலையே. நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாமே தன்னால் வரும்ல ப்ரோ. ப்ரோ, சவுண்ட் நல்லா இருக்கு மச்சான் அப்படின்றாங்க. சரி, 2 பேருமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டேவும் நியூவுமே அவங்களோட கன்வர்சேஷனை முடிச்சுட்டு அவங்களோட பார்ட்னரை தாண்டா பார்க்குறாங்க. டேய், நம்ம இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்போம்? இன்னும் 2 நாள் இருக்கலாம் பேபி. அப்போ சூப்பர் டேங், எனக்கு ஓகே. அப்போ ஜங்கு, நம்மளும் இங்கே எப்படி இருந்தாலும் இருப்போம்ல 1 வீக். ஸோ 2 நாள் நம்ம அவங்க கூடயே ஸ்பெண்ட் பண்ணலாமே. எனக்கும் நியூவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும்ல. யோசிச்சு பாரு, நாங்கள்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுவோம் தெரியுமா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஹிஸ் மேன் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹிஸ் மேன் அப்படின்ட்டு மாறி 2 பேரும் சொல்கிறாங்க.
ஜங்குக்கும், டேவுக்குலாம் ஐயோ! போதும்டா என்னடா நீங்க அப்படின்ற மாரி இருக்கு. பட் இருந்தாலும் பார்ட்னர் ஆயிட்டாங்க. முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரி 2 பேரும் ஆமா பேபி, ஓகே பேபி, ஓகே ஸ்வீட் ஹார்ட்ன்னு தலையாட்டுறாங்க. ஆமா டேய், உனக்கு டேவிட்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? டேவிட்டா? ம்ஹ்ம். தெரியாது நியூ. ஃபைனலா ஒரு தடவ ஃபோன் பண்ணான். அதுக்கப்புறம் எந்த ஒரு கான்டாக்ட்டும் நான் அவன் கூட வச்சுக்கல. ஏன் என்னாச்சு? எனக்கும் தெரியல டீம். நேத்து தான் நம்ம சீனியர மீட் பண்ணேன். நாளைக்கு நம்ம காலேஜ்ல ஏதோ கெட் டுகெதர் மீட்டிங் வச்சிருக்காங்களாம். ஸோ அப்ப தான் தருண பத்தி என்ட்ட கேட்டாங்க. அவன் நம்ம கூட எதுவும் கான்டாக்ட்ல இருக்காங்களான்னு. ஸோ என்னான்னு கேட்கும்போது அவங்களுக்கும் பெருசா அவன பத்தி எதுவும் தெரியல. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சடனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவன வீட்ட விட்டு வெளிய தொரத்தி விட்டதாவும், அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட எதுவுமே அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னும், அவனுக்கு தலைமொழியிட்டதா சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் இப்படி சடனா இது பண்ணாங்கன்னு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். டேவிட் வந்து அவங்க ஃபேமிலிலயே ரொம்ப இம்பார்ட்டன்டான பெர்சன்னு. ஏன் இந்த மாரி முடிவெடுத்தாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல ஓ! எனக்கும் தெரியல நியூ. நான் ஃபைனலா பேசும்போது எதுவும் நான் கேட்டுக்கல. ஸோ தெரியல. ம். நம்ம என்ன பண்ண முடியும் அவன் பண்ணதுக்கெல்லாம் இதெல்லாம் அதிகம். என்ன அப்பலாம் கண்டுக்கல. இப்ப என்ன எப்படி தான் புத்தி வந்துச்சுன்னு தெரியல அவங்களுக்கு. சரி ஜங்குக்கு இத பத்தி தெரியுமா? ஆ? டேவிட் உன்ன ஃபாலோ பண்ணது உன்ட்ட அமைதியா இரு. என்னடா என்னாச்சு? ஜங்குக்கு டேவிட்ன்னு ஒரு பெர்சன பத்தி தெரியும். ஆனா இந்த மாரி விவரமாலாம் நான் எதுவும் சொல்லல. ம். சரி ஓகே. நீ நாளைக்கு வரையில கெட் டுகெதர் பார்ட்டிக்கு? ம். கண்டிப்பா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நேத்தா பழகியிருக்கோம். சின்ன வயசுலேருந்து ஒண்ணா படிச்சுட்டு வரோம். வெறும் இந்த ஃபோன்லேயே அவங்க கூட கான்டாக்ட்ல இருந்து போர் அடிச்சிருச்சு. ஆனா என்ட்ட ஒரு ஆள் கூட சொல்ல தெரியுமா நாளைக்கு இருக்குன்னு. என்ட்ட பேசுற பக்கிங்க கூட சொல்லல இந்த மாரி. ஏதாச்சும் மீட்டிங் பிஸியா இருப்பாங்க, மறந்துருப்பாங்கடா. என்ட்ட சீனியர் சொல்லி உன்ட்ட வந்து இத பாஸ் பண்ண சொன்னாங்க. நான் நம்ம பிள்ளைங்க யார்ட்டயாச்சும் ஃபோன் நம்பர் கேட்கலாம்னு பார்த்தேன். பட் நம்ம பிள்ளைங்க நம்பரே என்ட்டயே இல்ல. நல்ல வேளை உன்ன மீட் பண்ணிட்டு சொல்லி அவன் சொன்னது இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ எப்பவுமே என்ன கான்டாக்ட் பண்ணு. நான் வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் அங்கனக்குள்ள ஃபோன் நம்பர் பாஸ் பண்றாங்கடா. ஸோ அதே மாரி ஜேகேவும், டேவும் அவங்க ஃபோன் நம்பரே பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபைனலா வந்து அவங்க 2 பேருமே பாய் சொல்லிட்டு அந்த கப்பல்ஸ் கிளம்பிட்டாங்க. இப்ப டே தான் ஜேகே ஒரு மாரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்ன ஸ்வீட் ஹார்ட்? ஜங்குக், நீ டேவிட் ஏதாச்சும் பண்ணியா? டேவிட்டா? டேவிட் யாரு? டேவிட் யாருன்னு தெரியாதா? ம். தெரியாது ஸ்வீட் ஹார்ட். நீ எதுவும் டேவிட்ன்னு பேர்ல என்ட்ட பேசினியா என்ன? ஓ! அப்ப உனக்கு எதுவும் தெரியலையோ? ம். அதெல்லாம் இல்ல ஜங்குக். சும்மா ஃப்ளோல கேட்டேன். சரி வா வீட்டுக்கு போலாமா? டயர்டா இருக்கு. சரி வா போலாம். அப்படின்ட்டு ஜேகே அங்கேருந்து டேவன் கூட்டிட்டு கிளம்பிட்டாங்கடா. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு பப் தான்டா காட்டுறாங்க. செம்ம க்ரௌடா இருக்கு. அதில் ஒரு பர்சன் மட்டும் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. அவங்க கண்ணுல எந்த ஒரு லைஃப்பும் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மாரி ஸ்டோன் மாரி இருக்காங்க. சடனா அந்த பிளேஸ்க்கு ஒருத்தவங்க வராங்க. அந்த பர்சன பார்த்தோனே ட்ரிங்க்ஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, அந்த பர்சனே தான் பார்க்குறாங்க. டேவிட், ஏன்டா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? ஏன்னா? நான் செத்துட்டேன்னா ஃபுல் சொத்தும் நீ என்ஜாய் பண்ணலாம்ல. வேணாமா உனக்கு? டேவிட், எனக்கு சொத்து வேணும்னா நான் இப்போ உன்னை தேடி வந்திருக்க மாட்டேன்டா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ம். என்ன புரிஞ்சுக்கிறேன்? எவனா ஒருத்தன் சொன்னான்தால என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. உங்கள் சொத்தை காப்பாற்றணுதால இப்படிலாம் பண்ணீங்க. இப்போ எதுக்கு தேடி தேடி வரீங்க? அப்படின்ட்டு டேவிட் ஒரு மாதிரி அவங்க அண்ணன்ட்ட ரக்கடாக பேசுகிறாங்கடா. ஒரு மாதிரி சவுண்டே இல்லாத மாதிரி. அவங்க அண்ணனும் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு டேவிட் பக்கத்தில் தான்டா உட்காடுறாங்க. உட்காந்து டேவிட்டோட ஹேரை வந்து சாஃப்டாக டச் பண்ணுறாங்க. நீ ஜங்குக்னால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறியா டேவிட்? அப்புறம் இத்தனை நாள் நான் ஒன்றும் தப்பு பண்ணாமல் இல்லையே. அப்போல்லாம் நீங்கள் என்னை எதுவுமே கண்டுக்கிறதில்ல. இப்போ திடீர்னு வந்து எனக்கு புரியலண்ணா. இப்போ ஜங்குக்கு இல்லாமல் வேறு யார்?
டேவிட், அப்போல்லாம் நீ தப்பு பண்ணுவ. நாங்கள் ஃப்ரீயாக விட்டோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ திருந்திருவேன்னு. ஆனால் நீ ஜங்குக்கோட ஒய்ஃபை மேலே ஆசைப்பட்டடா. டேயாங்க உனக்கு எப்படியோ சொந்தமாக்கணும்னு நினச்ச. டேயாங்க்கு இன்னொருத்தவங்க கூட ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் இந்த இதுக்குள்ளே நீ போயிட்டேன்னா நாங்கள் இழக்கிறது ஒன்றையாக தான் இருக்கும். உன்னை எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணோம், நீ கேட்கல. வேறு வழி இல்லாமல் தான் இப்படி பண்ணோமே தவிர நீ எங்களுக்கு வேணான்னு இல்லை டேவிட். நம்ம அப்பா அம்மா என்னை விட ஒன்றை தான் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு வா. ஒரு அண்ணனா நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன், புரியுதா? நான் டேயாங்க சின்ன வயசுலேருந்து மனசில் நினச்சிட்டேனா, ஒருவேளை எனக்கு எப்படியும் அவனுக்கு லவ்வை புரிய வைக்கணும்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் ஒரு நாள் கூட அவனை தவிர வேறு யாரையும் பார்த்ததில்லண்ணா. புரியுது டேவிட், ஆனால் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு என்ன வேணுன்றது ரொம்ப முக்கியம்ல. டேயாங்க்கு ஜங்குக் தான் வேணும். அதான் ஏன்னா ஜங்குக்கு ஒரு 3 மாதமாக தெரியுமா அவனுக்கு. நான் சின்ன வயசுலேருந்து டேயாங் கூட தானே இருக்கேன். அவனுக்காக எல்லாமே பண்ணேன்னா. அவன் எங்கே படிப்பானோ அங்கே தான் படிக்கணும்னு நினச்சேன். எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கலைனாலும் டேயாங்க்காக நான் அதை படித்தேன். ஏன் நான் என்னோடய எஃபெக்ட் தெரியலையா? டேவிட், ஒரு பர்சனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் தெரியலைன்னா நம்ம அவங்களுக்காக எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் அது அவங்களுக்கு தெரியாது டேவிட். உனக்கானது டேயாங் இல்லை, கண்டிப்பாக உனக்கான பர்சனை நீ மீட் பண்ணுவ. அண்ணே சொல்கிறேல, இதெல்லாம் விட்டு ட்ரை பண்ணுறேண்ணா அப்படின்ட்டு அவங்க அண்ணனை தாண்டா ஹக் பண்ணுறாங்க. அவங்க அண்ணனும் டேவிட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக ஹக் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த நைட் அங்கனக்குள்ளே முடியுதுடா. நெக்ஸ்ட் டே டேக்கு கூட வீடு தான், ஹோட்டல் தான். நம்ம டேயாங் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. மீட்டிங் இவன் என்னடா இப்படி கிளம்புறான், நான் தானே மீட்டிங்க்கு போகிறேன், இவ எது கிளம்புறான் அப்படின்ட்டு கன்ஃபியூஸாக கட்டிலே உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக டேயாங்கோட ரிங்கு கீழே வந்துச்சு. டேயாங் எடுக்காதாண்டா கீழே குனிகிறாங்க. ஸோ ஜேகேக்கு இது ஒரு நல்ல ஷோ மாதிரி இருக்கும் போல். வேகமாக எந்திரிச்சு லைட்டாக ஒரு தட்டு தாண்டா. ஜேகேலாம் ரொம்ப டேயாங்லாம் ஒரு மாதிரி டென்ஷனாக திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறாங்க. இதுக்கூட பின்னாடி தட்டுனேன் லூஸு. அது இல்லை பேபி, கேக் நல்லா புஃப் புஃப்னு இருந்துச்சு. அதான் பட்டர் கேக்கா இல்லை பாஞ்ச் கேக்கான்னு செக் பண்ணேன். ஏன் சார் நைட் செக் பண்ணது பத்தாதா, காலையிலையும் செக் பண்ணணுமா? அப்படின்ட்டு டேயாங்க தாண்டா பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டாங்க. டேயாங் அவங்களோட 2 ஹேண்டையும் ஜேகேவோட ஷோல்டரில் தான் வைக்கிறாங்க. 2 பேர் கண்ணை தான் மீட் பண்ணுது. இது என்னோட கேக்குடா, நான் எப்போ வேணாலும் செக் பண்ணுவேன், ஏன் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. டேயாங்க்கு ஒரு மாதிரி ஷையாக ஆகுது. அப்படியே ஒரு கண்ணம்லாம் பிங்க் கலரில் ஆகுது. ஸோ ஜேகே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. போதும் ஜங்குக், உனக்கு இன்றைக்கி மீட்டிங் இருக்குல்ல, நீ கிளம்பு. நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா உள்ளே இருக்கணும், ஓகேயா? நானும் கிளம்புறேன். என்ன? நேற்று தான் நியூ கூட இருக்கும்போது நியூ சொன்னான், நாளைக்கு கெட் டுகெதர் மீட்டிங் இருக்குன்னு. ஸோ போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். நீயும் அதே மாதிரி அங்கே மீட்டிங் போயிட்டு வா. ஸோ 2 பேருக்கும் கரெக்டாக இருக்கும், எப்படி? ஓகேயா? இப்போ ஜேகே எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலடா. ஒரு மாதிரி டேயாங்கவே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேயாங்க்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, என்னாச்சு இவனுக்கு அப்படின்ட்டு. எங்கே போகிறேன்? அது ஃப்ரெண்டோட கெட் டுகெதர் மீட்டிங். நைட்டே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் ஜீனா ஜங்குக் தான் நைட்டு என்னை பேசவே விடாமல் உடச்சிட்டிங்களே நீங்கள், அப்புறம் எப்படி நான் பேசுகிறது? அதான் இப்போ தான் நான் வந்துச்சு. ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் நியூ தான் போகிறோம், சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுவோம், ஓகே அப்படின்றாங்க. பட் ஜங்குக்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அதெல்லாம் இல்லை ஸ்வீட் ஹார்ட், நீ ஒன்றும் போக வேணாம், இங்கே இரு. ஏன் போகக்கூடாது? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். ஆனால் நான் ஏன் போகக்கூடாது ஜங்குக்? அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால தான் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான், ஏன் இதுக்கெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது.
அப்படின்றாங்க. ஜேகேக்கு டேயாங்க்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. ஜேகேய பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. "நீ ஏன் இப்படி நடந்துக்கிற ஜங்குக்? உன்னோட பர்சனல்னு வரும்போது நான் என்னைக்காச்சும் அதில தலையிடுறேனா? அப்புறம் ஏன் நீ என்னோட பர்சனல், என்னோட டிசிஷன்ல இன்வால்வ் ஆகுற? ஒரு பார்ட்னரா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவால்ல. என் டிசிஷனுக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவால்ல. ஏன் என்ன இத ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ற? ஸ்வீட் ஹார்ட், இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு கோவம் தப்பா தான் தெரியும். போக்கூடாதுன்னா, நான் அதில ஏதாச்சும் ரீசன் இருக்கும். அப்ப அந்த ரீசன சொல்லு. நான் அத தானே உன்ட்ட கேட்குறேன் ஏன்? ஏன்னா, டேவிட் வருவாள? இரு. நான் நேத்து கேட்கும்போது டேவிட்னா யாருன்னு கேட்டேன். அப்ப உனக்கு டேவிட்ட பத்தி தெரிஞ்சிருக்கு. அப்படிதானே? அப்ப டேவிட்க்கு பண்ண எல்லாமே நீ தான் காரணம். ஏன் ஜங்குக்? ஏன் இப்படி பண்ற நீ? இங்க பாரு. இப்போதைக்கு எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்ல. எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு. அது வரைக்கும் சமத்து பிள்ளையா நான் சொல் பேச்ச கேட்டுட்டு அமைதியா அந்த வீட்டுக்குள்ளேயே இரு. புரியுதா? அப்படின்றாங்க. டேயாங்க்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஜேக்கோவும் அதுக்கு மேல அங்க நிக்கல. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அங்கருந்து கிளம்பிட்டாங்க. டேயாங்க பார்க்கவே இல்ல. கிங், அவன் யாருக்கும் தெரியாம இங்கேருந்து எங்கேயும் போக்கூடாது. நான் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு 1 இன்ச் நகரக்கூடாது. எனக்கு ஏதாச்சும் ஆச்சு, உங்க 2 பேரையும் கொன்றுவேன். அப்படின்ட்டு ஜேகே அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ 2 கார்ட்ஸ் தான்டா ரொம்ப ஒரு மாரி பயந்தே பார்க்குறாங்க. இன்னைக்கு என்னடா கூத்து பண்ண போறான் அப்படின்ட்டு. ஸோ டேயாங் ரொம்ப கோவத்துல ஃபோன் பண்றாங்க. நம்ம நியூக்கு தான். சொல்லு கரடி, என்ன பண்ற? நியூ, என்னடா வாய்ஸ் இப்படி இருக்கு? உன் புருஷன் நைட்டு உன்னை தூங்க விடலையா என்ன? ஐயோ! அதுலயே இருக்காதடா. என்னால பார்ட்டிக்கு வர முடியாது. அத சொல்ல தான் கூப்பிட்டேன். எது வர முடியாதா? என்ன சொல்ற? ஏன் வர முடியாது? தெரியல. ஜங்குக் கோவமா திட்டுறான். திட்டுறானா அப்ப வேணாம். வராத. நான் வருவேன். ஏ, இப்போதெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னேன். அவன் திட்டுனா நான் வருவேன். அவன் மட்டும் பார்ட்டிக்கு போயிருக்கான். நான் எப்படி போகாம இருப்பேன்? டேயாங், அவங்க ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா ரீசன் இருக்கும்டா. அதெல்லாம் ஒரு ரீசன் இல்லை. அவனுக்கு டேவிட்டை பற்றி தெரியும். அதனால தான் போகக்கூடாதுன்னு சொல்கிறான். சரியான பொசசிவ் ஆனவன். அப்போ சரி, நான் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஓகே. அட்ரஸ் நான் இமெயில் பண்ணுறேன். உனக்கு அந்த பிளேஸ் தெரிஞ்ச இடம் தான். ஸோ நீ அங்கே போய் வெயிட் பண்ணு, நான் டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ டேயாங்கும் வேகமாக கிளம்புறாங்கடா. ஓகே, எல்லாமே டன். இப்போ என்னோட வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு கண்ணாடியை பார்த்து ஒரு மாதிரி மேற்கொண்டுறாங்க. ஐயோ, என்னை காப்பாற்றுங்க, 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 காட்ஸ், அண்ணா யாராச்சும் இருக்கீங்களா? உள்ளே வாங்க, என்னை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த 2 காட்ஸும் குடுகுடுன்னு உள்ளே ஓடி வராங்க. ஸோ இதுதான் சாக்கு. நம்ம டேங் வந்து கதவு கிட்ட தான் நின்றுருப்பாங்க. என்னாச்சு, என்னாச்சு குயின், குயின் எங்கே இருக்கீங்க? குயின், குயின், சாரிண்ணா அப்படின்றாங்க. டேயாங் பார்த்தா கதவு கிட்ட தான் நின்று ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஸ்மெல் கொடுக்குறாங்க. அந்த 2 பேருக்கும் ஒன்றுமே புரியாமல் டேயாங்கை பார்க்குறாங்க. பட் டேயாங் இதுதான் சான்ஸுன்ட்டு வெளியே போய் டோர் லாக் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், 2 பேருக்கும் மூச்சு நின்றுச்சு. ஐயோ குயின், இப்படி பண்ணாதீங்க, கதவை திறங்க, கதவை திறங்க. சாரிண்ணா, உங்களால் உள்ள ஃபோனும் யூஸ் பண்ண முடியாது, ஜங்குக்கிட்டே சொல்ல முடியாது. நான் சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அது வரைக்கும் உள்ள சேஃபாக இருங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஸோ அங்கேருந்து நேராக பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ நம்ம ஜேகே சைடு தான் காட்டுறாங்கடா. ஸோ மீட்டிங் போய்கிட்டுருக்கு. செம்ம ராயலாக இருக்குடா அந்த பிளேஸ் பார்க்கவே. அது வந்து ஒரு மாதிரி பிளாக் ஷேடோவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஒருத்தவங்க ஃபேஸை பார்க்குறதே அவ்வளோ கஷ்டம் போல். அவ்வளோ டார்க்காக இருக்குது அந்த மீட்டிங் ரூமு. கேங்ஸ்டர்லேருந்து பிஸ்னஸ்மேன் எல்லா வேலையும் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அது இல்லீகல் ஒர்க்காக இருக்கட்டும், லீகல் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லா பர்சனும் இருக்காங்க. அவங்க அப்பியரன்ஸே அவங்க என்ன மாதிரி ஒர்க்கை சேர்ந்தவங்கன்னு காட்டுது. ஆனால் ஜங்குக்கு வந்தோடனே எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து டைரெக்டாக ஒருத்தர் தானே ஜங்குக்கிட்ட ஃபஸ்ட்டு வராரு. ஸோ அவர் அப்பியரன்ஸ் பார்க்கவே கொஞ்சம் டான் மாதிரி இருக்கார். பாடியெல்லாம் டேட்டூவா. என்ன ஜங்குக், டேட்டூ கேமில் இப்போ என்ன மிஞ்சிருவ போலையே? ஒரு சைடு ஃபுல்லாக டேட்டூவாக இருக்கு. வேறு எங்கே டேட்டூ குத்திருக்க? என் டேட்டூவை உங்களுக்கு பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கா சீஃப்? இன்னும் நான் சீஃப்னு கூப்பிட்றது நீ விடலைல, என்ன பண்ணுறது?
உங்கள்கிட்ட இருந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அவ்வளோ சீக்கிரமாக அதை விட முடியுமா என்ன அப்படின்றாங்க. ஸோ அந்த பர்சனும் ஜேகே வந்து ஹக் பண்ணுறாங்க. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர்றது ஒய்ஃபை கூட்டிகிட்டு. கண்டிப்பாக என் சீஃப் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? சீக்கிரமே வந்துடுறோம். இங்கே தான் பாரிஸில் தான் ஸ்டே பண்ணுறோம் ஒரு 1 வீக்காக. எல்லாமே தெரியும் ஜங்குக். சரி, அந்த தருண் விஷயம் என்ன ஆச்சு? நீ டேவிட் வேறு ஏதோ பார்க்க சொன்னேன்ல, நம்ம பசங்களை விட்டு சொன்னேன். இன்றைக்கி அவன் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்க்கு போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. உனக்கு எதுவும் அப்போல்லாம் எதுவும் இல்லை சீஃப். சும்மா 2 தட்டு தட்டினா போதும், அவங்களாம் சின்ன பசங்க. அப்புறம் தருண் விஷயம் அது அவ்வளோ பெருசாலாம் இல்லை சீஃப். நீங்கள் இன்வால்வ் ஆகிற அளவுக்கு நானே பார்த்துக்கிறேன். சரி ஜங்குக், எதாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு சரியா? நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் சரியா? சந்தோஷம் சீஃப் அப்படின்றாங்க. ஸோ அந்த பர்சனும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக போகுதுடா. பட் ஜேகேக்கெலாம் டேங் மேலே தான் ஒரு மாதிரியே இருக்குது. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி பேட் ஃபீலிங்காக இருக்குது. டேங்கை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணுவாங்கன்னு. பட் இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சி ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார். ஸோ இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேங் தான்டா பார்ட்டியில் தான் உட்காந்து ஜாலியாக ஒரு மூலையில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேங்கை பிடிச்சி துருவி எடுக்கிறாங்க கொஸ்டினாக கேட்டு. அப்படியா டேங், உண்மையிலே நீ பிஸ்னஸ்மேன், வேர்ல்டு பிஸ்னஸ்மேன் ஜங்குக் கூட ஒய்ஃபா? அப்போ நம்பவே முடியலடா. நீ ஐயோ டேங், நீ எவ்வளோ கொடுத்து வச்சேன்னு தெரியுமா? அச்சோ அப்படின்ட்டு டேங் இறுக்கி ஹக் பண்ணுறாங்க. டேங்க்லாம் முடியலை. டே என்னை விடுங்கடா, என் மூச்சு விட முடியலடா அப்படின்னு கத்துறாங்க. டே அவன் நம்ம ஜங்குக்கு ஒரு தடவையாச்சும் பார்க்க முடியாதான்னு பார்க்குறியா? நீ தொட்டுட்டே இருக்கடா, உன்னைய தொட்டாச்சும் அந்த சந்தோஷத்தை வாங்கிக்கிறோம்டா. ப்ளீஸ் அமைதியாடுறா அப்படின்ட்டு பொண்ணுங்க பசங்கள்லாம் அடிச்சுட்டு வராங்க. டேங்னா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. போங்கடா வந்துட்டு, நீங்களாம் ஃப்ரெண்டாடா, இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வந்தால் அவனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி கொஞ்சமாச்சும் கேட்குறீங்களாடா? பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை இருக்க போகுது? என் இடத்துலேருந்து பார்த்தா தெரியும். போங்க போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களும் சரி போதும் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ டேங் ஒரு மாதிரி ஜங்குக்கு நினச்சி ஸ்மைல் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் தாண்டா பண்ணலான்னு பார்க்குறாங்க கொஞ்சம் லைட்டாக. ஸோ அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து டேவிட் வந்துட்டாங்க. என்ன டேங் எப்படி இருக்கா அப்படின்றாங்க. ஸோ டேங் திரும்பி டேவிட்டை தாண்டா பார்க்குறாங்க. ஸோ டேவிட்டை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ டேவிட் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன டேங் என்னை பார்க்கும்போதே உனக்கு இவ்வளோ பயமாக இருக்கா? நான் இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேனா என்ன அப்படின்றாங்க. அப்போல்லாம் இல்லை டேவிட். உட்காரு, எப்படி இருக்கா, லைஃப்பில் எப்படி போகுது? எல்லாமே நல்லா இருக்கு டேங். அப்புறம் ஐம் ரியலி சாரி டேங், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, ஐம் சாரி. அப்படிலாம் இல்லை டேவிட். இன்ஃபேக்ட் நான் சொல்லப்போனால் என் ஹஸ்பண்ட் பண்ணதுக்காக நான் தான் அவன்கிட்ட சாரி கேட்கணும். ஜங்குக் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ கெட்டவெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட அவன் என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் அப்படி சொல்லியிருக்கான். பட் அது ஒன்று இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விடுன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. பட் அதனால் டேங் இதை பற்றி நீங்கள் இவ்வளோ பேசணும்னு அவசியமே இல்லை. நான் பண்ண தப்புக்காக இப்போ தண்டனை அனுபவிக்கிறேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் டைமில் அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பேன் என்னை லவ் பண்ண சொல்லி. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், லவ்ன்றது 2 சைடில் இருந்து வர்றதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ டேங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. 2 பேருமே அவங்களோட ட்ரிங்க்ஸ் வந்து சேர் பண்ணுறாங்கடா. ஸோ டேங்கும் குடிக்கிறாங்க. நம்ம டேவிட்டோட ஃபேஸ் டோட்டலாக இப்போ சேஞ்ச் ஆகுது, ஒரு மாதிரி ஸ்மிர்க்கெல்லாம் வருது. ஸோ டேங்க்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியலை. ஸோ ஹாப்பியாக வந்து டேவிட் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேவிட் என்னாச்சு? ஏன் தலை ரொம்ப சுற்றுது டேவிட், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. வீட்டுக்கு தலை வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு டேவை தாண்டா தொட போகிறாங்க. பட் டே வந்து பிடிச்சிட்றாங்க. கிட்ட வராத
அப்படின்ட்டு டேவிட கொஞ்சம் தள்ளி விட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளேயும் அவங்க கான்ஷியஸே இல்லாமல் கீழே விழுந்துடுறாங்கடா. பட் டேவிட் அதுக்குள்ளேயும் வந்து பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் யாராலையும் நம்மளை பிடிக்க முடியாது டேங் அப்படின்ட்டு டேங்கை கூட்டிகிட்டு அங்கே இருக்க ஒரு விஐபி ரூம் சைடு தாண்டா போகிறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ஆல்ரெடி ரொம்ப நர்வஸாக இருந்திருப்பாங்க. டேங்க்கு என்னாச்சு, ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்காகவே இருக்கும். ஸோ வேறு வழி இல்லாமல் ஜேகே வந்து அவங்களோட கார்ட்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணி டேங் என்ன பண்ணுறான்னு கேட்க கூப்பிடுவாங்க. ஏன்னா டேங்கும் ஃபோன் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ கார்ட்ஸும் ஃபோன் எடுக்காதனால அது ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம நியூக்கு தாண்டா ஃபோன் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ, என்ன ஃபோன்லாம் பண்ணுறீங்க? நியூ, டேங் உன் கூட இருக்கானா? டேங் என் கூட இல்லை. ஏன் என்னாச்சு? அவன் வீட்டில் தானே இருப்பான், ரூமில் இல்லையா? நியூ, என்கிட்ட எதுவும் மறைக்க ட்ரை பண்ணாத. அவன் கோவத்தில் இருந்தாலும் என் ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டான். கிட்டத்தட்ட 100 தடவை கால் பண்ணியிருப்பேன், என் ஃபோன் எடுக்கவே மாட்டான். கார்ட்ஸும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. எங்கே இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. இல்லை அந்த பார்ட்டிக்கு டேவிட் வேற போயிருக்கானா. உனக்கு டேவிட்டையும் டேயாங்கை பற்றி எல்லாமே தெரியும், உண்மையை சொல்லு, டேயாங் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு அவங்களோட லாஸ்ட் வாய்ஸ் மட்டும் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குடா. ஸோ நியூக்கும் ஒரு மாதிரி நர்வஸாக ஆயிடுச்சு. ஐம் சாரி ஜங்கு, டேயாங் வந்து பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்னான். என்ன சொல்கிற? ஆமாம் ஆனால் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்றாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜேகே வந்து ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு அங்கே வந்து வேகமாக போக தாண்டா போகிறாங்க. பட் போகிற வழில தான் அங்கே வந்து டேயை மீட் பண்ணுறாங்க. மச்சான் என்ன வேகமாக கிளம்புற, மீட்டிங் இன்னும் முடியலையே. மச்சான் எனக்கு உங்கள் ஹெல்ப் பண்ணு, என் கூட வா அப்படின்ட்டு டேவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சுடா? மச்சான் நான் போகிற வழியில் எதாக இருந்தாலும் சொல்கிறேன், கூட சீக்கிரம் வா அப்படின்றாங்க. ஸோ அகைன் வந்து அந்த காரில் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்கடா. டே மச்சான் நான் போலீஸ் ஆஃபீஸர்டா, என்னை வச்சுக்கிட்டு இப்போலாம் வேகமாக போனால் அப்புறம் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க பார்த்துக்கோ. என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, உனக்கு வேலையாடா முக்கியம்? எனக்கு என் வேலை தான்டா முக்கியம். மச்சான் ஒழுங்கா நியூக்கு ஃபோன் பண்ணிவிட்டு டேங் பண்ணால் பார்ட்டியோட நேம் என்னன்னு கேட்டு சொல்லு. என்னடா ஆச்சு? நீ சொல்கிறது முதல் செய்டா அப்படின்றாங்க. ஸோ டேயாங்க, உன்னை நேற்று தாண்டா பார்த்தேன், என் தம்பியை கூட என்னை மரியாதை இல்லாமல் கூப்பிட மாட்டாங்கடா அப்படின்ட்டு வேகமாக நியூக்கு தான் ஃபோன் பண்ணி அட்ரஸ் வாங்குறாங்க. ஸோ நியூவையும் அந்த பார்ட்டி இடத்துக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டேரெக்டாக அங்கே தான் போகிறாங்க. போய் பார்த்தா எல்லாம் குடிச்சிட்டு மண்டாக ஆடுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் ஜேகே கண்ணு ஃபுல்லாக டேவை மட்டும்தான் தெரியுது, பட் டே அங்கே இல்லை. ஸோ அப்போ ஒரு வெயிட்டர் வராரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், கேன் ஐ ஹெல்ப் யூ? டேங் அப்படின்னு யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்களா? கொஞ்சம் ஷார்ட்டாக, கொஞ்சம் ஃபெமினிசமாக, கொஞ்சம் நல்லா டார்க் ஹேர், பார்க்க அழகாக, ஸ்மால் லிப்ஸ், செர்ரி பழம் மாதிரி இருக்கும். அப்புறம் கண் வந்து கொஞ்சம் சாஃப்டாக குழந்த மாதிரி ஸ்லிம்மாக இருப்பான். அந்த மாதிரி டே மச்சான் உன் பொண்டாட்டி தான், அதுக்குன்னு எல்லாட்டையும் எப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபோட்டோ இருந்தால் எடுத்து காட்டுறா. தெரியுதுல, அப்போ எடுத்து காட்டுறா அப்படின்றாங்க. ஏன்னா ஜேகே அவ்வளோ நர்வஸாக இருக்காங்க. இப்போதைக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் போதுன்னு பார்க்குறாங்க. அந்த வெயிட்டருக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ நியூவும் வந்து நேற்று அவங்க ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க டேயாங்கோட எல்லாருக்கூடையும் சேர்ந்து. ஸோ அதுதான் டேயாங் எடுத்து காட்டுறாங்க. இந்த பர்சன் தான் பார்த்தீங்களா? இவங்களா? இப்போ தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த ரூம்குள்ளே போனாங்க. ரூம்குள்ளேயோ? எந்த ரூமு? எந்த ரூமுன்னு கேட்டேன். ஏதோ மேலே போனீங்கன்னா 2nd ஃப்ளோரில் 3rd ரூம் அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோதான், ஜேகே அவங்க வந்து வேகமாக ஓடுறாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து நியூவும் அங்கே வந்துட்டு அதை தான் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இப்போ எதுக்குடா வேகமாக ஓடுறாங்கன்னு இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. நேராக லிஃப்ட்டுக்கிட்ட தாண்டா போகிறாங்க. பட் அந்த லிஃப்ட் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கும் போல் மேலே. ஸோ ஜேகேலாம் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ 2nd ஃப்ளோர் வரைக்கும் ஸ்டெப்ஸ்லேயே ஓடுறாங்கடா. நேராக 3rd ஃப்ளோர் கிட்ட தான் நிற்கிறாங்க. நம்ம டேனியோவும் பின்னாடியே வராங்க. ஸோ கதவை தான் போய் நிற்கிறாங்க. உள்ளேருந்து சவுண்டு வருது. டேங் வந்து கத்துற மாதிரி சவுண்டு வருது. அப்போ ஆனால் டேவிட்டோட ஸ்மைலும் டேங்கோட
ஒரு மாரி வேணாம் விட்டுருங்க அப்படின்ட்டு ரொம்ப பெக் பண்ணுற மாரி சவுண்ட் வருது. ஸோ ஜேகேக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாரி எரியுது. ஸோ வேகமா அந்த டோரை உடைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது டேவிட் வந்து டேங்க ஃபோர்ஸ் பண்ணுற மாரி இருக்கு. டே வந்து ஒரு மாரி அப்பர் ஷர்ட்டு உள்ளே வந்து ஸ்லீவ்லெஸ் பனியன் தான் போட்டிருப்பாங்க. அந்த ஷர்ட் வந்து கீழே இருக்கு. டேவிட் வந்து டேங் வந்து வாலோட வால் அட்டாச் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் டேங் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க வந்து டேவிட்டை டச் பண்ண விடக்கூடாதுன்ட்டு. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. நேரா போய் டேவிட்ட ஒரே ஒரு அடி தான்டா. ஸோ பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அதனால பக்கத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. நேரா போய் அந்த டேபிளில் தான் இடிக்கிறாங்க. டேவிட்டோட மண்டையிலேருந்து அப்படியே ரத்தம் அப்படியே பொத பொதன்னு ஆறு மாரி கொத்துது. அப்படியே டேவெல்லாம் ஒரு மாரி அப்படியே கான்ஷியஸே இல்லாமல் கீழே உட்காந்துட்டாங்க. அவங்களால நிற்க கூட முடியல. அவங்களோட ப்ரைவேட் பார்ட் அவ்வளோ வலிக்குது. 2 காலையும் தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நியூ தான் நேரா டே கிட்ட போகிறாங்க. அங்கேயே நில்லு நியூ. பட் நான் சங்குக்கிட்டேயா நில்லுன்னு சொன்னேன். எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாச்சியை தொடுவ அப்படின்ட்டு டேவிட்டை தாண்டா அடிக்கிறாங்க. டேவிட்டுக்கெலாம் ஒரு கட்டத்தில் முடியலை. ஐம் சாரி ஜங்குக்கு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க. நான் நான் வேணும்னு பண்ணலை. நான் வேணும்னு பண்ணலையா? உன்னை இந்த அளவு கொண்டு வந்துட்டு வேணும்னு பண்ணேன்னு சொல்கிறியா அப்படின்ட்டு அங்கே இருக்க கண்ணாடியை தாண்டா கையில் எடுக்கிறாங்க. நேராக டேவிட்டோட கழுத்தை தான் அறுக்க வராங்க. பட் அதுக்குள்ளேயும் நம்ம ஆஃபீஸர் வந்து ஜேகேயோட கையை பிடிச்சிட்டாங்க. ஜேகே அப்படியே அந்த பர்சனை தான் பார்க்குறாங்க. டேயோட ஐஸெல்லாம் ஜேகேவோட ஐஸ்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. டேக்கே ஒரு மாதிரி 5 நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. வேணாம் ஜங்கு, இன்னைக்கு நீ பண்ணேன்னா வேறு மாதிரி ஆயிடும். இதை நானே பார்த்துக்கிறேன், விடு. உன் பொண்டாட்டிக்கு இப்படி வந்தால் தெரியும் மச்சான், விட்றா. அன்றைக்கி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். ஜங்கு, இப்போ டேங்க்கு நீ ரொம்ப தேவைப்படுற. நீ டேங்கை பார்த்துக்கோ, இவனை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன, இவன் நாளைக்கு பழைக்கக்கூடாது, அவ்வளோதே இல்லை. இவன் என் கையால் சாகணும், அதுதான் எனக்கு வேணும். ஜங்கு, நான் சொல்கிறேன்ல ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஸோ ஜேக்கு ஒரு மாதிரி அந்த கண்ணாடி ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்கடா. அவங்க கையிலேருந்து அவ்வளோ ரத்தம் வருது. ஸோ டேங் வந்து நேராக ரொம்ப அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்படியே ஜங்கு கிட்டக்க தான் போய் பேக்கப் பண்ணுறாங்க. ஜங்கு, எனக்கு முடியலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஜேகேக்கு இதெல்லாம் கேட்க இன்னும் ரொம்ப கோவம் வருது. ஏன்னா வந்த உடனே அவங்க டேவிட்டையும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தது ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு செம்ம காண்டா இருக்குது. அவரால் இன்னும் அதை வந்து தாங்கிக்கிறவே முடியலை. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடியை கீழே வச்சுட்டு டேங்க தாண்டா பார்க்குறாங்க. டேங் கண்ணில் அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. கண்ணை திறக்கக்கூட முடியல. அந்த ஃபேஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. லைட்டாக அவங்களோட ஹேண்டை பார்க்குறாங்க. டேவிட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக டேங்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணும்போது டேவிட்டோட நெயில் வந்து டேங்கோட ஸ்கின்ல இதாகிருக்கும் போல். ஸோ ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும் போல். அந்த மார்க் அப்படியே இருக்குது. ஸோ ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக ஆகுது. அவ்வளோ கோவமாக இருக்காங்க. டேங் மேலே கோவமா, டேவிட் மேலே கோவமா அப்படின்னு எதுவுமே தெரில. ஆனால் நம்ம டேங்லாம் ரொம்ப பெக் பண்ணுறாங்க ஜேகேவை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லி. ஸோ ஃபைனலாக நம்ம ஜேகேவும் ரியாலிட்டிக்கு வந்துட்டு டே தாண்டா பார்க்குறாங்க. அதாவது நம்ம ஆஃபீஸர் டேம். நாளைக்கு இவன் செத்துட்டான்ற நியூஸ் தான் மச்சான் என் காதுக்கு வரணும். இல்லைன்னா நானே தேடி இவனை கொல்லுவேன். உன் கஸ்டடியில் இருந்தாலும்டா, நான் சொல்லலை மச்சான், நாளைக்கு இருக்க மாட்டான். நீ டேங்கை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்ப அப்படின்றாங்க. ஸோ டேங்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜேக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ டேங்க நேராக பிரிட்டிஷ் ஸ்டைலில் தூக்கிட்டு அவங்க கீழே தாண்டா போகிறாங்க. டேங்கோட க்ரிப்பை டைட்டாக பிடிச்சிருக்காங்கடா. டேங்க்கு அதுவே ரொம்ப வலிக்குது. பட் அவங்க இருக்க மைண்ட் செட்டில் இப்போ எதுவுமே அவங்களால பண்ண முடியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று இப்போ அவங்க கூட இருக்கிறது வந்து ஜங்குக் மட்டும்தான். ஸோ ஒரு மாதிரி அவங்களோட ஃபேஸை வந்து ஜங்குக்கோட
நெக்கில் வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கடா. ஜேகே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே 2 கார்ட்ஸு நிற்கிறாங்க. கிங், குயின், ஒரே ஒரு வேலை தான் உங்களுக்கு கொடுத்தேன், அதை கூட உங்களால் ஒழுங்காக பண்ண முடியல. கிங், நாங்கள் சொல்கிறத வாயை மூட்டு வெளியே போங்க 2 பேரும் அப்படின்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்ட்டு 2 பேரும் அப்படியே வெளியே போயிட்டாங்கடா. நம்ம டேங் தான் ரொம்ப ஒரு மாதிரி இப்போ ரொம்ப லிமிட்டே தாண்டிட்டாங்க. ஸோ ஜேகே வந்து அப்படியே டேங் கிட்ட தான் வராங்க. ஸோ ஜேகே வந்து டேங் பெட்டில் தாண்டா படுக்க போடுறாங்க. டேங்லாம் உடம்பெல்லாம் ஆட்டுறாங்க, கை கால் எல்லாத்தையும் போட்டு முறிக்கிறாங்க. ஜங்கு, ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு, எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. என் பேச்சை கேட்காம போனேல, இதுக்கப்புறம் சத்தியமாக உன்னை என்னைக்கு நான் தொட மாட்டேன் அப்படின்றாங்க. டேங்கு சத்தியமாக முடியலை. ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஜேகே கிட்ட தான் போகிறாங்க. ஜேகே எப்படியாச்சும் தொட்டுறணும் அப்படின்ட்டு. பட் ஜேகேலாம் தொட்டுற மைண்ட் செட்லேயே இல்லை. ஜேகே, ஜங்கு ப்ளீஸ் என்னால் முடியலை, ப்ளீஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்க காலை 2யும் டைட்டாக ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கடா அவங்களோட லோயர் பாட்டுக்கு. ஜேகே அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் டேங்க தொட்டுற மாதிரி இல்லை. அவங்க கண்ணில் அவ்வளோ கோவம் இருக்குது. ஸோ அப்படியே அவங்க ரெஸ்ட் ரூம் டேங்கோட ஷர்ட்டை தான்டா ரிமூவ் பண்ணுறாங்க. லைட்டாக ஜேகேயோட ஹேண்ட் எடுத்துக்கே டேங்குக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. பட் ஆனால் ஜேகே தொடுற மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாக லைட்டாக அப்படியே டேங்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே டேங் வந்து பாத்ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒழுங்கா குளி, எல்லாம் சரியாயிடும் ஜங்குக் அப்படின்ட்டு டேங் வந்து ஜங்குக்கோட ஹேண்டை தாண்டா தொடுறாங்க. பட் ஜங்குக்லாம் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி நேரத்தில் வந்து டேங் வந்து இப்படி அவாய்ட் பண்ணுறது தப்புன்னு. பட் ஆனால் ஜங்குக்கால் முடியலை. ஸோ உடனே டேங்கோட ஹேண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. தேவையில்லாமல் இதை வேறு மாதிரி மாற்றிடாத டேங், ஒழுங்காக குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு டேங் அவங்க செக்யூர்டாக அந்த பாத்டப்பில் உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த மைண்ட் ரிலீஃப் ஆகிறதுக்கு பாத்டப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. டேங்க் இது கொஞ்சம் பரவலாமல் இருக்குது. ஆஃப்டராக அந்த ட்ரக் வந்து ரொம்பலாம் இல்லை. டேங்கோட மைண்டு வந்து இன்னும் லைட்டாக கான்ஷியஸாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இதுவே கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ அவங்களும் ஃபைனலாக அந்த பாத்டப்பில் இறங்கிட்டாங்கடா. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டில் நான் ஜங்குக் வந்து டேங் கூட பேசவே இல்லை. ஸோ எப்போவுமே ஜங்குக் டேங் சான்ஸ் கிடச்சா போதும் தொடரணுன்னு தான் பார்ப்பாங்க. பட் இந்த தடவை க்ளீனாக டேங் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே டேங்கும் அந்த பாத்டப்பில் தாண்ட ஒரு மாதிரி ரொம்ப அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க ஹெட்டெல்லாம் பின்னாடி போட்டு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷரிங்காக போகுது. ஸோ அப்படியே அவுட் சைடு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக் தான் ரொம்ப கோவமாக இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் விடாமல் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ கோவமாக இருக்காங்க. அவங்க தாட் எல்லாமே இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் லேட்டாக போயிருந்தா என்ன ஆயிருக்கும், ஒருவேளை நான் ஃபோன் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும். அவங்க லைஃப்பில் இதெல்லாம் அவங்க யோசித்து பார்த்ததே இல்லைடா. அவங்க ஃபேமிலிக்கு எப்பவுமே சேஃபாக இருக்கணும்னு யோசிச்சிருக்காங்களே தவிர இந்தளவுக்கு பயந்ததே இல்லை. அதுவும் டேங் அவங்க லைஃப்பில் வந்ததுலேருந்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க எல்லாத்துக்குமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தேவையில்லாமல் நிறையா பிரச்சனை வேறு வருது அவங்கள சுற்றி. ஸோ அதுலேயே ரொம்ப பயமாக இருக்காங்க. ஸோ டேங் வேறு எப்படியோ அவங்க சொல் பேச்சு கேட்காம இருக்காங்க. எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் யோசிக்க ஜங்குக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம டேங் இன்னும் அவங்கள ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ கதவையும் பார்க்குறாங்க ஜங்குக்கு வருவாங்களான்னு. பட் ஜங்குக்கு வர மாதிரி இல்லை. ஸோ இப்படியே தாண்டா அந்த நைட் அங்கனக்குள்ளே முடியுது. 2 பேரும் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இங்கனக்குள்ளே முடிச்சிடுறேன். சாரிடா, எனக்கு ரியலி வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்டோரி நான் இது பண்ணுறதுக்கே. பட் கோச்சுக்கிறாதீங்க. சீக்கிரமே
ஒரு நல்ல எஃப்எஃபோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். கிடைச்சா நல்லாயிருக்கும். ஐ வில் ஃபீல் ஹாப்பி. அண்ட் இது ரொம்ப வளவலன்னு போகும். ஸோ அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமே முடிக்க பார்க்குறேன்டா. ஐ மீன் நிறையா பார்ட் எடுத்துக்கிறாம சீக்கிரமே முடிக்க ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஒரு 6 or 7 பார்ட்டில். ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.